ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்டர்மீடியட் லெவல் அண்ட் அட்வான்ஸ்டு லேர்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாருமே அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? அது என்ன அப்படின்னா, நாம் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா அதன் காரணமாக அதன் விளைவாக அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவத்தை சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம். அதற்கு நார்மலாகவே எப்பயுமே வழக்கமாக யூஸ் பண்ணுற ஒரு ஃப்ரேஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிகாஸ் ஆஃப் அண்ட் டியூ டு, இதை தான் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதை விட மோர் ஃபார்மல், எஸ்பெஷலி இந்த ரைட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லாட்டி வேறு ஏதாவது டாக்குமெண்டேஷனில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, மோர் ஃபார்மல். எதுக்கு? டாக்குமெண்டேஷனுக்கும் நம்ம ஃபார்மல் ரைட்டிங்க்கும் இருக்கிற வார்த்தை தான் நீங்கள் பார்க்க போகிறோம். அதை நீங்கள் ஸ்பீச்லேயும் பேசலாம். ஓகே, உங்களோட லாங்குவேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபார்மலாக சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களை வந்து சேரும். தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நம்மளோட வீடியோவால் பயனடைந்து கொள்ளட்டும். வித்தவுட் டிலே வீடியோக்குள்ளே போயிடலாம். Now, as I told you earlier, we are going to learn the new two prepositional phrases that can be used in the formal writing and the documentation. Okay, and these two phrases will replace because of and due to. Okay, I said it very clear, right? கொஞ்சம் கிளியராக நான் சொன்னேன், இதுக்கு பதிலாக தான் நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. சரிங்களா? ரைட். இப்போ என்ன அப்படின்னா, அந்த வார்த்தைகள் என்ன அதை நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அந்த வார்த்தைகள் தான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிற சப்ஜெக்டோட ரூட் வேர்டு. ஓகே, சரி. ரெண்டு வார்த்தைகள் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே ரெண்டு வார்த்தையை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கோம், ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதனால் ரெண்டு வார்த்தையும் சொல்லித்தரேன். ரெண்டுமே ஒரே மீனிங் தான். ஓகே, ரெண்டுத்தையும் நீங்கள் ஒரே இடத்துல இன்டர்சேஞ்ச் கூட பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, சரி பாருங்கள். ஒன்று வந்து என்னென்னா ஆன் அக்கவுண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தை. அனதர் ஒன் என்ன அப்படின்னா ஓவிங் டு. இது கொஞ்சம் நியூ. ஆன் அக்கவுண்ட் ஆஃப் கூட நீங்கள் எங்கேயாவது பார்த்துருப்பீங்க. ஓவிங் டு. ஓகே, இது வந்து கொஞ்சம் ஒரு புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஆனால் ரெண்டுத்துக்குமே அர்த்தம் என்ன அப்படின்னா அதன் காரணமாக, விளைவாக அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். சரிங்களா? சரி, இது என்ன மாதிரி சென்டென்சஸில் இயங்கும் அது தெரிஞ்சுக்கணும்ல. இல்லை இதை வச்சு நம்ம ஒரு சென்டென்ஸை மேக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் சென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நமக்கு தெரியணும்ல. ரொம்ப சிம்பிள். இங்கே பாருங்கள், இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸ் வேணும். ஓகே, ஒரு சென்டென்ஸ். அதற்கடுத்து இந்த ரூட் வேர்டு. ஓகே, எந்த ரூட் வேர்டு? we have two root words, right? what are they? on account of and owing to. இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இங்கே போடணும். போட்டுட்டு அதற்கடுத்து ஏதாவது ஒரு நவுன் இல்லாட்டி நவுன் ஃப்ரேஸ் தான் போடணும். ஓகே, நவுன் ஃப்ரேஸ். do you know the reason why we have to place noun and noun phrase after these root word? do you have any idea about it? உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? இப்போ தான் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா நோ இஷ்யூஸ், யூ டோன்ட் நீட் டு நோ த டீப் கான்செப்ட்ஸ் ஆஃப் கிராமர். ஆனால் தெரிஞ்சிருந்தால் ரொம்ப நல்லது. என்னென்னா ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே பாருங்களேன், இந்த ரெண்டு வார்த்தையில் கவனிங்க. எதில் முடிஞ்சிருக்கு? ப்ரிப்போசிஷனில் முடிஞ்சிருக்கு. அப்போ நார்மலாகவே நம்ம ஒரு சென்டென்ஸில் ப்ரிப்போசிஷன் யூஸ் பண்ணும்போது அந்த ப்ரிப்போசிஷன்ஸ்க்கு அடுத்து என்ன தான் வரும்? நவுன் தான் வரும். ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ப்ரிப்போசிஷனுக்கு அடுத்து மேக்ஸிமம் நவுன் தான் போட்டு பேசுவோம். கரெக்டுங்களா? அப்போ அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸ்க்கு அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நாம் நவுனை போடுறோம். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆஃப்டர் தீஸ் ரூட் வேர்ட்ஸ் யூ டோன்ட் நீட் டு ரைட் த ஃபுல் சென்டென்சஸ். தட் இஸ் வை ஐ ஹேவ் கிவன் ஒன்லி நவுன் அண்ட் நவுன் ஃப்ரேஸ். இதற்கடுத்து நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை, ஒரு முழு வாக்கியத்தை எழுத அவசியமே கிடையாது. நவுன் அண்ட் நவுன் ஃப்ரேஸை மட்டும் சொன்னாலே போதும், மீனிங் வந்துடும். இவ்வளோதான். ஓகே, ரைட். அடுத்து பாருங்கள், இங்கே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோமா? இங்கே ஒரு சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம். இந்த சென்டென்ஸ் என்ன அப்படின்னா இதுதான் ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது. ஓகே, இல்லாட்டி ஒரு ஈவெண்ட் என்ன நடந்துச்சு, இந்த சென்டென்ஸ் எதை சொல்லும் அப்படின்னா என்ன ரிசல்ட்டு. ஓகே, என்ன ரிசல்ட், என்ன நடந்துச்சு. ஓகே, அதோட அவுட்கம் என்ன, விளைவு என்ன அப்படிங்கிறத இந்த ஃபஸ்ட்டில் வர சென்டென்ஸ் சொல்லிடும். இந்த முழு வாக்கியம் சொல்லிடும். இந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த நவுன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் என்ன அப்படின்னா ரீசன். ஓகே, இல்லாட்டி காஸ்னாலும் காரணம். ஓகே, ஸோ அப்படின்னா இங்கே என்ன பெயர்ச்சொல் வருதோ அதுதான் காரணம். இந்த காரணத்தினால்தான் இது நடக்கிறது, இந்த காரணத்தினால்தான் இது நிகழ்ந்தது, ரிசல்ட் இது வந்துச்சு.
புரியுதுங்களா? ஸோ ரூட் வேர்டுக்கு அடுத்து எது காரணமாக இருக்கிறதோ ஓகே அதை நம்ம போட்டுட்டு அதனால் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத முன்னாடி போட்டுக்கணும். ஓகே, திஸ் இஸ் ஹவு திஸ் சென்டென்ஸ் வில் ஃபங்க்ஷன். இப்படித்தான் இந்த சென்டென்ஸ் என்ன ஆகுனா இயங்கும். புரிஞ்சுதுங்களா? அப்புறம் அடுத்து முக்கியமானது என்ன அப்படின்னா என்ன டென்ஸுக்கு வேணால் போடலாம். ஓகே, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ். இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் டென்சஸ். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் எல்லா டென்ஸ்லையும் எழுதலாம், பூந்து விளையாடலாம். ஏன் போட்டுக்கலாம் அப்படின்னா இங்கே வெறும் நவுனை தானே போட போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலத்தையும் அது காட்டாது. ஆனால் இந்த சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முழு வாக்கியமாக எழுத போகிறோம் அப்படின்னா இந்த சென்டென்ஸ் பாஸ்ட் டென்ஸில் வந்துச்சு அப்படின்னா இதுவும் பாஸ்ட் டென்ஸில் நடந்த ஒரு நிகழ்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம மீனிங் எடுத்துக்கணும். இது ப்ரெசென்ட்டில் இருந்துச்சுன்னா இதுவும் ப்ரெசென்ட்டில் இருக்க மாதிரி ஒரு அர்த்தத்தில் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா தட் டசன்ட் ஷோ த டென்ஸ். அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ் என்ன பண்ணாதுன்னா காலத்தை காட்டாது. வெறும் நவுனு மட்டும் எப்படி காலத்தை காட்டும்? காட்டாது இல்லை. ஒரு வேர்பு வந்தால் தான் காலத்தை காட்டும். சின்ஸ் வி ஹாவ் நோ வேர்ப் ஓவர் தேர் வி கேனாட் ஐடென்டிஃபை த டென்ஸ். ஓகே, அங்கே வேர்ப் இல்லாததுனால் நம்மளால் என்ன பண்ண முடியாது? டென்ஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. ஓகே, ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் பர்டிகுலர் சென்டென்ஸ் வில் கம் டு நோ வென் தட் பர்டிகுலர் இன்சிடென்ட் ஹேப்பன்ட். இந்த சென்டென்ஸ் மூலமாக தான் அந்த இன்சிடென்ட் எப்போ நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க முடியும். அவ்வளோதாங்க. ஓகே, ஸோ அட்லாஸ்ட் நீங்கள் எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு சென்டென்ஸ், அந்த சென்டென்ஸ் தான் ஒரு ரிசல்ட்டு, அதற்கு அடுத்து வரக்கூடிய ரூட் வேர்டு, அதுக்கப்புறம் ஒரு நவுன் ஃப்ரேஸ். ஓகே, இப்படி போட்டோம் அப்படின்னா சென்டென்ஸ் அழகாக உட்காந்துக்கும். ஓகே, அண்ட் மோர் ஓவர் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அப்படிங்கிற வார்த்தையும் ஓவிங் டு அப்படிங்கிற வார்த்தையும் இன்டர்சேஞ்சபிள். ஓகே, நீங்கள் எங்கெங்கெல்லாம் ஆன் அக்கௌண்ட் ஆஃப்ங்கிற வார்த்தையை போடுறீங்களோ அதுக்கு பதிலாக ஓவிங் டூவும் போட்டுக்கலாம், ஓவிங் டூவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஆன் அக்கௌண்ட் ஆஃபும் போட்டுக்கலாம். மோர் ஃபார்மல். எதற்கு? ரிட்டனுக்கும் சரி, ஸ்பீக்கிங்க்கும் சரி. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? எக்ஸாம்பிள்ஸ் போயிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். என்ன? ஒரு சென்டென்ஸ் வரணும். அது சென்டென்ஸ் எப்படி வரணும்? விளைவை சொல்லக்கூடியதாக இருக்கணும், ரிசல்ட்டை காண்பிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். ஓகே, என்ன டென்ஸில் வேணாலும் போட்டுக்கலாம். ரூட் வேர்டு வரணும். ரூட் வேர்டு என்னென்ன? ஆன் அக்கௌண்ட் ஆஃப், ஓவிங் டு. ஓகே, அடுத்து ஒரு நவுன் இல்லாட்டி ஒரு நவுன் ஃப்ரேஸ். அந்த நவுன் ஃப்ரேஸ் எப்படி இருக்கணும்? காரணத்தை சொல்லக்கூடியதாக இருக்கணும். ஓகே, என்ன ரீசன் அப்படிங்கிறத தெளிவாக காட்டக்கூடியதாக இருக்கணும். சரிங்களா? பாருங்க, வயது காரணமாக அவர் ஓய்வு பெற்றார். வயது காரணமாக அவர் ஓய்வு பெற்றார். ஓகே, இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நாம் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை பார்க்கலாம். ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு என்ன போட்டிருக்கோம்? சென்டென்ஸ் அப்படின்னா ஒரு முழு வாக்கியம். ஒரு முழு வாக்கியம் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம ஃபார்முலாவிலே போட்டிருக்கோம். அப்போது அதன்படி எடுத்துக்கொண்டால் வாட் வி ஹாவ் டு டூ இஸ் வி ஷுட் ஃபைண்ட் அவுட் த ஃபுல் சென்டென்ஸ் ஹியர். இங்கே ஃபுல் சென்டென்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சரி, அவர் ஓய்வு பெற்றார் அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு முழு சென்டென்ஸ் கிடைக்கிது. அப்போ அந்த முழு சென்டென்ஸை ஃபஸ்ட்டு இங்கே வரணும். அதுக்கப்புறம் தான் அந்த காரணமாக அப்படிங்கிற எல்லா வாக்கியத்தையும் நம்ம பின்னாடி இணைச்சிக்கொள்ளணும். சரிங்களா? சரி, அப்போ ஃபுல் சென்டென்ஸ் எழுதிடலாமா? என்ன இருக்குது? அவர் ஓய்வு பெற்றார். அப்போ முழு சென்டென்ஸில் வரக்கூடிய ஃபஸ்ட்டு வார்த்தை என்னவாக இருக்கணும்? சப்ஜெக்டாக இருக்கணும். அதற்கடுத்து வரக்கூடியது ஒரு வேர்பு வரணும். சரிங்களா? அதான் ரூல். அவர் ஓய்வு பெற்றார். அவர் ஓய்வு பெற்றார். சிம்பிள். ஓகே, ஹீ ஓய்வு பெறுதலுக்கு என்னது? ரிட்டையர். ஓய்வு பெற்றார் அப்போ பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஹீ ரிட்டையர்டு. ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், ஹீ ரிட்டையர்டு. எதனால்? வயது காரணமாக. அப்போது அடுத்து ரூட் வேர்டை போடணும். இங்கே ரூட் வேர்டு என்ன போடலாம் அப்படின்னா ஆன் அக்கௌண்ட் ஆஃப் போடலாம் இங்கே. சரிங்களா? ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எதன் காரணமாக? வயது காரணமாக. அப்படியே எழுதுங்க, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஏஜ். சிம்பிள். பாருங்க, he retired on account of age. he retired on account of age. அந்த ஃபார்முலா படி அப்படியே வந்துச்சு. இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கொஞ்சம் நாளைக்கு. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஆனால் on account of age he retired அப்படி சொன்னாலும் கரெக்டு தான். ஓகே, ஈவன் தேர் இஸ் அ சென்ஸ். அங்கேயும் பொருள் இருக்கிறது. ஓகே, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஏஜ் ஹீ ரிட்டையர்ட், அதுவும் கரெக்டு தான். ஹீ ரிட்டையர்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் ஏஜ். ஆனால் இப்போதைக்கு நீங்கள் இந்த ஃபார்மெட்டில் சொல்லி பழகுங்க. ஓகே, இந்த அக்கௌண்ட் ஆஃபை இடையில போட்டு பழகுங்க. இல்லை ஃபஸ்ட்டில் போட்டு பேசினா தான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா ஓகே, தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க, தப்பு இல்லை. ஓகே, ரைட். கனமழை காரணமாக நிர்வாகம் போட்டியை ஒத்தி வைக்கிறது. ஓகே, பார்த்ததுமே என்ன பார்த்ததுமே? அப்பான் ஃபைண்டிங் த லாஸ்ட் வேர்டு, கடைசி வார்த்தையை பார்த்ததுமே கண்டுபிடிச்சிடணும் என்னென்னு, அது என்ன டென்ஸ் அப்படின்ட்டு. ஒத்தி வைக்கிறது. அப்போ செல்கிறான், வைக்கிறான், இதெல்லாம் ப்ரெசென்ட்டில் வருது. அப்போ அது ப்ரெசென்ட் டென்ஸ். ஓகே,
பாருங்க, நிர்வாகம் போட்டியை ஒத்தி வைக்கிறது. நிர்வாகத்துக்கு கமிட்டின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? பாருங்க, த கமிட்டி ஒத்தி வைத்தலுக்கு இங்கிலீஷில் போஸ்ட்போன்னு சொல்லுவோம். அப்போ போஸ்ட்போன்ஸ்னு சொல்லுவோம். ஓகே, போஸ்ட்போன்ஸ். ஓகே, ஏன்னா சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இது இட்டுக்கு கீழே வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஹீ ஷீ இட்டுக்கு அடுத்து வரக்கூடிய வேர்ப் என்ன வரணும்? ஒரு இஎஸ் கூட இல்லாட்டி எஸ் கூட சேர்ந்து வரணும். அது நமக்கு தெரியும். ஓகே, இந்த கமிட்டி போஸ்ட்போன்ஸ் எதை? த மேட்ச். ஓகே, த கமிட்டி போஸ்ட்போன் த மேட்ச். அடுத்த ரூட் வேர்டு ஓவிங் டு போட்டுக்கலாம். ஓகே, ஓவிங் டு எதன் காரணமாக? கனமழை காரணமாக. ஓகே, அப்போ இதுக்கு நம்ம ஒரு புது வேர்டு இன்னைக்கு சொல்லித்தரேன். ரெயின் தான் எப்பயுமே யூஸ்வலாக போடுவோம். அது மாதிரி இன்னொரு வார்த்தை போடலாம். பாருங்கள், ஓவிங் டு த ஹெவி டவுன்போர். ஓகே, டவுன்போர்ங்கிறது தான் இங்கே நம்ம கனமழைன்னு அர்த்தம். த ஹெவி டவுன்போர். ஓகே, மழை லைட்டாக வந்துச்சுன்னா நீங்கள் மழைன்னு சொல்லிக்கோங்க. ரொம்ப ஹெவியாக வந்துச்சுன்னா த ஹெவி டவுன்போர்னு சொல்லுங்கள். ஓகே, சரி பாருங்கள், த கமிட்டி போஸ்ட்போன் த மேட்ச் ஓவிங் டு த ஹெவி டவுன்போர். கனமழை காரணமாக அல்லது பலத்த மழை காரணமாக என்னாச்சு? அந்த நிர்வாகம் போட்டியை ஒத்தி வைக்கிறது. ஓகே, இங்கே பாஸ்ட் டென்ஸ், இங்கே ப்ரெசென்ட் வந்துருச்சு. ஓகே, அடுத்து பாருங்க, குடும்ப அழுத்தம் காரணமாக அவன் அவளை மணந்து விட்டான். கரெக்டாக பாயிண்ட்டை பிடிக்கணும். என்ன அப்படின்னா, மணந்தான்னு போட்டிருக்கா இல்லாட்டி மணந்து விட்டான். அதாவது ஒரு வேர்பில் இருக்க ஸ்மால் அந்த நுவான்சஸையும் நீங்கள் நோட் பண்ணணும். ஓகே, ஒன்லி தென் யூ கேன் ஃபைண்ட் அவுட் த ப்ராப்பர் டென்ஸ். அந்த சின்ன நுணுக்கங்களை, தமிழில் இருக்கக்கூடிய சின்ன நுணுக்கங்களையும் பார்த்தா தான் உங்களால் சரியான டென்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும், கண்டுபிடிக்க முடியும். இல்லாட்டி குழப்பிடுவீங்க. ஓகே, மணந்தான் அப்படின்னு இல்லை, மணந்து விட்டான் இருக்குது. செஞ்சுட்டான், போயிட்டான், மணந்து விட்டான், கல்யாணம் பண்ணிட்டான், இந்த மாதிரி விட்டான் வந்தாலே அது எங்கே வரணும்? சூப்பர், அவ்வளோதான், பிடிச்சிட்டிங்க. ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஓகே, ரைட். அவன் அவளை மணந்து விட்டான். he has married her. அவ்வளோதான். he has married her. அவன் அவளை மணந்து விட்டான். குடும்ப அழுத்தம் காரணமாக. அப்போ அடுத்து நம்ம ரூட் வேர்டு போடுறோம். என்னது? ஆன் அக்கவுண்ட் ஆஃப். ஓகே, ஓவிங் டூ போட்டாலும் கரெக்ட் தான். ஆன் அக்கவுண்ட் ஆஃப் குடும்ப அழுத்தம் காரணமாக, இல்லாட்டி அவனுடைய குடும்ப அழுத்தம் காரணமாகன்னு கூட போட்டுக்கலாம். ஓகே, ஆன் அக்கவுண்ட் ஆஃப் his ஃபேமிலிஸ். அவனுடைய குடும்பம். அப்போ ஃபேமிலி போட்டு அஃபாஸ்ட்ரஃபியஸ் போடணும். ஃபேமிலிஸ் ப்ரெஷர். ஓகே, அவ்வளோதாங்க. பாருங்கள், he has married her on account of his family's pressure. அப்போ ஓவிங் டூ போட்டு சொல்லுங்கள். he has married her owing to his family's pressure. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். அடுத்து, போதிய வளங்கள் இல்லாத காரணமாக. இதுதான் நவுன் ஃப்ரேஸ். ஏன்னா நிறைய வார்த்தைகள் வருது பாருங்கள், அதுவும் நவுன் ஃப்ரேஸ் தான். ஓகே, போதிய வளங்கள் இல்லாத காரணமாக அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தனர். என்ன டென்ஸு? கரெக்டாக கண்டுபிடிங்க. என்ன டென்ஸு? பாஸ்ட் கண்டினியூவஸ். வெரி குட். கொண்டு இருந்தனர், பாஸ்ட் கண்டினியூவஸ். அவ்வளோதான், ரைட். அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தனர் அப்படின்னா கஷ்டப்படுறதுக்கு ஸ்ட்ரகிள் அப்படிங்கிற வார்த்தை போட்டுக்கலாம். பாருங்கள், ஓகே, கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். அப்போ பாஸ்ட் கண்டினியூஸ் அப்படின்னா பி வேர்பில் போட்டு ஒரு ஐஎன்ஜி ஃபார்ம் போடணும். ஓகே, தே வேர் ஸ்ட்ரகிளிங். அவ்வளோதான், அவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தனர். ஓகே, எதன் காரணமாக அப்படிங்கிறதுக்கு அந்த வார்த்தை போட்டுக்கணும். ஓவிங் டு போதிய வளங்கள்னா லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். அவ்வளோதான், ஓவிங் டு த லேக் ஆஃப் ரிசோர்ஸஸ். அவ்வளோதான். பாருங்க, they were struggling owing to the lack of resources. on account of சொல்லுங்க. they were struggling on account of the lack of resources. That's all. very simple. ஓகே, டக்குன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ நீங்கள் இந்த மாதிரி சென்டென்ஸஸ் போட்டு பேசணும் அப்படின்னா பிகாஸ் ஆஃப், டியூ டு அப்படிங்கிற எல்லா இடத்துலையுமே டக்குன்னு என்ன பண்ணிக்கலாம்? ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம் வித்தவுட் எனி டவுட் அண்ட் கன்ஃபியூஷன். ரைட்? ஓகே, இன்னும் கொஞ்சம் ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். உடல்நிலை காரணமாக அவள் வரவில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடணும்? அந்த முழு சென்டென்ஸை கண்டுபிடிக்கணும். முழு சென்டென்ஸ் என்ன? அவள் வரவில்லை அப்படின்னா இப்போ நம்ம ஸ்கூலாக இருக்கட்டும் இல்லாட்டி வேலை செய்கிற இடமா இருக்கட்டும், அவங்க வரலைங்க இன்னைக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
அப்போ ப்ரெசென்ட்டில் நம்ம சொல்கிறோம் அவங்க வரல அப்படின்ட்டு. அப்போ ஸ்கூலாக இருந்தால் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்சண்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு ப்ரொஃபஷனல் பிளேசஸில் இல்லாட்டி ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா லீவில் இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, ரெண்டுத்தையுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், மீனிங் எடுத்துக்கலாம். ஆனால் ஒன்று இங்கே எழுதுறேன் சரிங்களா, ஷீ இஸ் ஆப்சண்ட். ஓகே, ஆர் எல்ஸ் ஷீ இஸ் ஆன் லீவ், போத் ஆர் கரெக்ட், போத் கேன் பி யூஸ்ட், தப்பு இல்லை, ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஷீ இஸ் ஆப்சண்ட் ஆர் எல்ஸ் ஷீ இஸ் ஆன் லீவ். வை, அந்த ரீசனை சொல்லக்கூடிய அந்த ரூட் வேர்டு என்ன, இங்கே ஓவிங் டு போடுறேன். ஓகே, ஓவிங் டு எதன் காரணமாக போட்டாச்சு, உடல்நிலை. ஓகே, என்ன மீனிங்கில் வருது, ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் மீனிங்கில் தான் வருது. பிகாஸ் இஃப் ஷீ இஸ் ஃபீலிங் வெல் டெஃபினெட்லி ஷி வுட் ஹவ் கம் டு த ஜாப். உடல்நிலை நல்லா இருந்தால் அவங்க ஸ்கூலுக்கோ இல்லாட்டி வேலைக்கோ வந்திருப்பாங்க. உடல்நிலை சரியில்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக நெகட்டிவ் மீனிங்கில் தான் வருது. அப்போது நெகட்டிவில் சொல்லும்போது இல்னஸ் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், அவ்வளோதான். ஷீ இஸ் ஆப்சண்ட் ஓவிங் டு இல்னஸ், ஷீ இஸ் ஆப்சண்ட் ஓவிங் டு இல்னஸ், ஆர் எல்ஸ் ஷீ இஸ் ஆப்சண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இல்னஸ், அதுவும் நம்ம சொல்லலாம். ஓகே, ஷீ இஸ் ஆப்சண்ட் ஆன் அக்கௌண்ட் ஆஃப் இல்னஸ், போத் ஆர் கரெக்ட், ரைட். மின்தடை காரணமாக கடை மூடப்பட்டுள்ளது. கடை மூடப்பட்டுள்ளது நமக்கு தெரியும். கடை மூடப்பட்டுள்ளது அப்படிங்கிறது இங்கே ஒரு ஆக்ஷன் கிடையாது. த ஸ்டேட், த கரண்ட் பொசிஷன் ஸ்டேட் ஆஃப் த ஷாப். சரி பாருங்கள், ப்ரெசென்ட்டில் மூடப்பட்டுள்ளது. அப்போது த ஷாப் இஸ் க்ளோஸ்ட், அவ்வளோதான். ஓகே, த ஷாப் இஸ் க்ளோஸ்ட். ஸோ தட் இஸ் அ ப்ரெசென்ட் சிச்சுவேஷன் ஆஃப் த ஷாப், இட் இஸ் க்ளோஸ்ட். கடை மூடப்பட்டுள்ளது. எதன் காரணமாக, அந்த காரணமாக அப்படிங்கிற வார்த்தை போட்டுடலாம், ஆன் அக்கவுண்ட் ஆஃப். ஓகே, எதன் காரணமாக, மின்தடை. மின்தடைக்கு என்ன சொல்லுவோம், தி பவர் அவுட்டேஜ், இந்த வார்த்தை யூஸ் பண்ணுங்க. ஓகே, தி பவர் அவுட்டேஜ். ஓகே, ரிப்பீட் பண்ணுங்க என் கூட, த ஷாப் இஸ் க்ளோஸ்ட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தி பவர் அவுட்டேஜ். த ஷாப் இஸ் க்ளோஸ்ட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் தி பவர் அவுட்டேஜ். ஓகே, இப்போ நார்மலாகவே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஊரில் அடிக்கடி கரண்ட் போகும். அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டாக மாதத்தில் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை, ஃபஸ்ட்டு சனிக்கிழமை, ஃபஸ்ட்டு வியாழக்கிழமை. ஓகே, எந்தெந்த இடமோ அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஷடவுன் ஆகும். அந்த ஷடவுன் ஆகிற அன்றைக்கி என்ன ஆகும்னா கடையெல்லாம் மூடப்படும். ஓகே, கம்பெனி மூடப்படும். ஓகே, அந்த மாதிரி நம்ம சொல்கிறதுக்கு நம்ம இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், த ஷாப் இஸ் க்ளோஸ்ட் ஆன் அக்கவுண்ட் ஆஃப் த பவர் அவுட்டேஜ். The shop is closed owing to the power outage. Both are correct. Okay, so whenever you are reasoning something, please remember the two persons, the two characters on account of அப்புறம் owing to. எப்பப்பெல்லாம் இந்த ரீசனை சொல்லி நீங்கள் சொல்கிறீங்களோ அப்போல்லாம் இந்த ரெண்டு பர்சன்ஸை ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த சேம் டைம் அந்த பர்சனுக்கு அடுத்து என்ன தான் வரணும், அந்த ரூட் வேர்டுக்கு அடுத்து என்ன தான் வரணும், நவுன் இல்லாட்டி நவுன் ஃப்ரேஸாக வரணும். சரிங்களா, தப்பாக எழுதுறீங்க ஒரு சில சமயம் என்ன பண்ண, கமெண்ட்டில் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம அங்கங்கே அப்படியே கொஞ்சம் அப்படியே ஃபார் த நேம் சேக் பேருக்காக அப்படியே பார்த்துட்டு என்ன பண்ணுறது அப்படின்னா ஆன்சர் பண்ணுறீங்க, அதனால் தப்பு வருது. ஓகே, இஃப் யூ வாட்ச் த வீடியோ ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் டெஃபினெட்லி யூ won't மேக் மிஸ்டேக், டெஃபினெட்லி. ஓகே, ஐம் டேம் ஷுர் அபவுட் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் காக்னிட்டிவ் ஸ்கில். You won't make mistake if you only watch the video from the beginning till the end, or else you will make mistake, because you won't understand whether these root words will come along with the full sentences or else with noun or noun phrases. Okay, that is why I'm insisting you to watch from the beginning till the end. Then alone you will have the proper understanding. Alright, புரியுதுங்களா? அதனால தான் ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி வாங்க அடுத்து போயிடலாம். அச்சம்பவம் காரணமாக, ஓகே, ஏதோ ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அந்த சம்பவத்தின் காரணமாக அவர்களை கேள்வி கேட்டனர். யாரோ அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, கேள்வி கேட்டிருக்காங்க. எழுதிடலாங்களா? சரி, கேள்வி கேட்டனர் தான் இருக்குது, அவர்களை கேள்வி கேட்டனர்னு இல்லை. அதனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா பாசிவ் ஃபார்மில் எழுதிக்கலாம். எப்படி பாசிவ் ஃபார்மில் எழுதலாம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், யார் கேள்வி கேட்டாங்க, அவர்களை கேள்வி கேட்டனர் அப்படின்னா கொஸ்டின், அவ்வளோதான். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அவர்கள் கேள்வி கேட்கப்பட்டனர்னு அர்த்தம். ஓகே, அவர்கள் கேள்வி கேட்கப்பட்டனர்னு அர்த்தம். இதுக்கு ரெண்டுத்துக்கும் தமிழ் அர்த்தம் பாருங்கள், கரெக்டாக தான் வரும். அவர்களை கேள்வி கேட்டனர்னு கரெக்டு, அவர்கள் கேள்வி கேட்கப்பட்டனர் அப்படின்னா யாரோ ஒருத்தன் கேள்வி கேட்டிருக்காங்க, மீனிங் இஸ் சேம், ரைட். தேவர் கொஸ்டின், அவர்கள் கேள்வி கேட்கப்பட்டனர், எதற்காக? அப்போ என்ன பண்ணணும், நாம் அந்த ரூட் வேர்டை போடணும். ஓவிங் டு அச்சம்பவம், ஓவிங் டு த இன்சிடெண்ட். ஓகே, த அப்படின்னாலும் என்ன தான், அந்த அப்படிங்கிற அர்த்தத்தில் வரும், அதனால் அப்படி எழுதிடலாம். பாருங்கள், தேவர் கொஸ்டின்ட் ஓவிங் டு த இன்சிடெண்ட், தேவர் கொஸ்டின்ட் ஓவிங் டு த இன்சிடெண்ட், இல்லாட்டி ஆன் அக்கௌண்ட் ஆஃப் த இன்சிடெண்ட், கரெக்டு தான்.
ஓகே, ரைட். புயலின் காரணமாக விமானம் திசை திருப்பப்படும். ஃப்யூச்சரில் நம்ம சொல்கிறோம். ஓகே, புயலின் காரணமாக என்ன ஆகும்? ஃப்யூச்சரில் இது நம்ம ஃப்ளைட்டு திசை திருப்பப்படும். எழுதிடலாங்களா? ஃபஸ்ட்டு இதை தான் எழுதணும். அதுதான் நம்மளோட ஃபுல் சென்டென்ஸ். விமானம் திசை திருப்பப்படும். த ஃப்ளைட் திசை திருப்பப்படும். அந்த படும்ங்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா வில் பி. திசை திருப்புதலுக்கு என்ன? டைவர்ட்டட். ஓகே, அவ்வளோதான். V3 வரணும். ஏன்னா பேசிவ் ஃபார்ம் தானே. இங்கேயும் பாருங்கள் V3. பேசிவ் ஃபார்ம்னா அப்படி செய்யப்படும், அப்படி பண்ணப்பட்டார்கள் அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் வரும். ஸோ whenever we write passive sentences, please make sure you are using V3 format. V3 இருக்கான்னு பார்த்துக்கணும். ஓகே, ரைட். The flight will be diverted for what? அப்போ எதற்காக அப்படின்னா அந்த ரீசன் நம்ம எழுதிடணும். on account of. ஓகே, on account of புயலின் காரணமாக. ஓகே, புயலின் காரணமாக. புயலை மட்டும் எழுதிடலாமா? on account of the storm. அவ்வளோதான். பாருங்கள், the flight will be diverted on account of the storm. the flight will be diverted on account of the storm. இல்லாட்டி owing to போட்டு சொல்லலாம். பாருங்கள், the flight will be diverted owing to the storm. the flight will be diverted owing to the storm. simple. இதுக்கப்புறம் யூஸ் பண்ணுவீங்களா? I believe and I trust you that you will use these phrases in your regular day communication after this class, because now you have understood the concept very clearly. Even the nuances is taught very simply and effectively. அந்த நுணுக்கங்களும் நல்லா சொல்லிக் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதனால ப்ளீஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் யூஸ் பண்ணின்னு எனக்கு தெரியும், புரியுதுங்களா? இதுக்கப்புறம் பிகாஸ் ஆஃப் அண்ட் டியூ டு அப்படிங்கிறத குறைச்சிக்கிட்டு ஆன் அக்கௌண்ட் ஆஃப் அண்ட் ஓவிங் டு அப்படிங்கிற வார்த்தை அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சரே அடுத்தவங்க பார்க்கும்போது சூப்பராக இருக்கும். கேட்பாங்க, ஓவிங் டு அது எப்படிங்க யூஸ் பண்ணுறீங்க, ஆன் அக்கௌண்ட் ஆஃப் எப்படிங்க யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு உங்கள்கிட்ட கேட்பாங்க. ஓகே, ஸோ டெஃபினெட்லி யூ வில் கெட் அ சான்ஸ் டு எக்ஸ்பிளைன் திஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர். அந்த சமயத்தில் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. சரிங்களா? ரைட். சரி, இப்போது இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். இப்போ ஹோம்ஒர்க் பாருங்கள். போதிய பணம் இல்லாத காரணமாக அவன் படிப்பை தொடரவில்லை. ஓகே, போதிய தண்ணீர் இல்லாத காரணமாக செடிகள் செத்துருச்சு. சண்டை காரணமாக கச்சேரி ரத்து செய்யப்படும். ஓகே, நெஞ்சுவலி காரணமாக அவர் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். ஓகே, நல்லா கவனிக்கணும். அந்த முழு சென்டென்ஸில் இருக்க டென்ஸை ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அப்புறம் சென்டென்ஸ் மேக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதற்கான ஆன்சர்ஸை கமெண்ட்டில் போட்டு நான் பார்த்துட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிந்து கொண்டு பயனடைந்து கொள்ளட்டும். அண்ட் இதுதான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேரும் பண்ணிடுங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி. ஓகே, அண்ட் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் அந்த டைமில் வந்து உங்களுக்கு ரீச் ஆகும். நைட்டு சரியாக 7 மணிக்கு நம்மளோட வீடியோ பப்ளிஷ் ஆகுங்க. சரிங்களா? எல்லா நாளுமே. ஸோ அந்த டைமுக்கு நீங்கள் வந்து நம்ம வீடியோஸை பார்த்து அப்டேட் பண்ணுங்கள் உங்கள் லாங்குவேஜ். ஓகே, ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த ப்ரிப்போசிஷனல் ஃப்ரேசஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 50ஆவது என்ன பண்ணணும் அப்படின்னா அது ஒரு 25, இது ஒரு 25 எக்ஸ்ட்ரா ஒரு 50 சென்டென்சஸ் ஆகுது நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.